Daily. Taste the Daily. சென்னையின் இரண்டாவது விமான நிலையமாக காஞ்சிபுரம் பரந்தூரில் சுமார் 5746 ஏக்கரில் விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றன. 20,000 கோடியில் அமையவிருக்கும் இந்த திட்டத்திற்கு பரந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களை உள்ளடக்கிய வளத்தூர், நெல்வாய், இடையர்பாக்கம், மாதாபுரம், தண்டலூர், சிங்கிலிப்பாடி, அக்கம்மாபாக்கம், ஏகனாபுரம் பகுதிகளில் சுமார் 4000 ஏக்கர் பட்டா நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் வருவாய்த்துறை சார்பாக மேற்கொள்ளப்படுகின்றன. விமான நிலையம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் கடந்த 900 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் விழுப்புரத்தில் நடைபெற்ற கட்சியின் முதல் மாநாட்டில் விவசாயிகளை பாதிக்கும் விமான நிலைய திட்டங்கள் கூடாது என விமான நிலைய போராட்ட குழுவினருக்கு ஆதரவாக பேசியிருந்தார். அது தொடர்பாக மாநாட்டில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனவரி 19 அல்லது 20ஆம் தேதிகளில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கும் விஜய் அதற்கான பாதுகாப்பு கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்திருக்கிறார். தவேக பொருளாளர் வெங்கட்ரமணன் தலைமையிலான தவேகவினர் மாவட்ட எஸ்பியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். கட்சி துவங்கியதில் இருந்தே களத்திற்கு வரவில்லை என்று விஜய் மீது தொடர் விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்காமல் பனையூரில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து நிவாரணப் பொருட்களை வழங்கியது, தலைவர்களின் பிறந்த நாள் நினைவு தினத்திற்கு அவர்களின் நினைவிடங்களுக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தாமல் பனையூர் வீட்டில் படங்களை வைத்து மரியாதை செலுத்தியது என கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானார் விஜய். ஏன் மாநாட்டிற்கு நிலம் கொடுத்தவர்களை கூட பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து தான் விஜய் நன்றி தெரிவித்திருந்தார். இதனால் பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என மக்கள் வருத்தெடுத்து வந்தனர். இந்த நிலையில் விஜய் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முதல் முறையாக போராட்ட களத்திற்கு செல்லவிருக்கிறார் விஜய். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை தனது இலக்கு என அறிவித்த விஜய், நான் ரெடிதான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா என முதல் முறையாக போராட்ட களத்திற்கு செல்ல உள்ளது அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக்கி உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெர்ரி. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.